எங்களை நேசிக்கிறவரும், எங்களை போஷிக்கிறவரும், எங்களை பாதுகாக்கிறவரும், எங்களை ஜீவனுள்ள பாதையிலே வழிநடத்தவருமாக இருக்கிற உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கிறவராயிருந்து உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுவீராக. நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொள்ளவும், எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ளவும் இந்த நேரத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிரயோஜனமாக்கி தாரும் ஆண்டவரே, சர்வ வல்லவரே. எல்லாம் உம்மிடத்தில் உண்டு, எல்லாமே உம்மால் வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் சுத்திகரிப்பும் ஆவிக்குரிய உணர்வும் கூட உம்மாலே வரும்படி உதவி செய்யும். அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே உமக்கா உம்மை நான் மறவேன் உமக்கா தாழ்வேன். அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட தெய்வமே. வாழ்வோ சாவோ ஏதுதான் பிரிக்க முடியும். வாழ்வோ சாவோ ஏதுதான். அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. தாயைப்போ தேற்றினீர், தந்தைப்போ அழைத்தீர். தாயைப்போ தேற்றினீர், தந்தைப்போ அழைத்தீர். அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணர்வு. சித்தம் நான் செய்வேன், அதுதான் உணர்வு. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே,
தெய்வம். புயல் வீசும் கடலை தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. தாங்கிடும் நங்கூரமே. தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம்
என் வாழ்வில் ஆனந்தமே, என் வாழ்வில் ஆனந்தமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன். அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் அமர்ந்து ஆறுதல்
உலக காரியங்கள் நிறைவேறுவதற்கு ஏதுவாக பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் அது எனக்கு கிடைக்காது என்று தெரிந்து பிரமாணத்தை தள்ளி விடுதல். உதாரணத்துக்கு இப்போது பரிதானம், அதாவது லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் உலகத்தாரே அதை பாவம் என்று சொல்லுகிற போது வேதம் அதை இன்னும் அதிகமாய் அசுத்தமான ஒரு காரியம் என்று எச்சரிக்கிறது. லஞ்சம் வாங்கி கொண்டு பரிதானம் வாங்கி கொண்டு ஒரு வேலையை செய்வது, வேலை கிடைப்பதற்கே இந்த காலங்களில் லஞ்சம் கொடுக்கிறார்கள். பரிதானம் ஒரு அமைச்சருக்கோ அதிகாரிகளுக்கோ அல்லது யாராவது நமக்கு யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. பணம் கொடுத்தா தான் வேலை கிடைக்கும். ஆனால் பிரமாணம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய பிரமாணம் கட்டளை என்ன சொல்லுது? பரிதானம் வாங்காதே, கொடுக்காதேன்னு சொல்லு. உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக இதை செய்யாதே. ஆனால் வேலை கிடைக்காதே, வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும். நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்குது, இந்த வாய்ப்பை விட்டால் வேறு வாய்ப்பு இல்லை. வயசும் கூடி போயிடுச்சு, இனிமேல் அடுத்தலாம் பொறுமையாக இருந்தெல்லாம் வேலை வாங்க முடியாது. அதனால் காசை கொடுத்தாவது அந்த வேலையை வாங்கிடணும். இதுதான் அந்த பாவத்தை. என்ன பாவம் இது? பிரமாணத்துக்கு ஏற்ப வாழ முடியாது என்று தெரிந்து தள்ளிவிடுதல். கட்டளைகளின்படி வாழ்வதற்கு இயலாது, அது என்னுடைய வசதியை குறைக்கும், என்னுடைய வாய்ப்புகளை குறைக்கும், அதனால் நான் அதை நிறுத்திக்கிறேன். பிரமாணத்தை தள்ளிவிட்டு பாவத்தை ஏற்றுக்கொள்வது. இப்போ இப்படிலாம் வாழ்கிறதெல்லாம் பாவம் என்று ஆண்டவர் எச்சரித்தும், இந்த எச்சரிப்பு இந்த பாவங்களால் நம்முடைய வாழ்க்கை சீர்கெடும் என்பது மட்டும் இல்லை, பரலோகம் போக முடியாது. மரணத்துக்கு பின்பு தேவன் கொடுக்குற நித்திய வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாத போய்விடும். இதுபோல் நிறைய காரியங்கள் சொல்லலாம் இல்லையா? சொல்லிக்கிட்டே போகலாம். பிரமாணத்தை மீறுவது, அடிதடியில் இறங்கினா தான் என்னை காப்பாற்றிக்க முடியும். சண்டை போட்டு வாய்ச்சவடாலாக பேசினா தான் சில காரியங்களை சாதிக்க முடியும். பொய் சொன்னால் தான் சில காரியங்களை செய்து தனக்கு சாதகமாக்கி கொள்ள முடியும். இதெல்லாம் பிரமாணத்துக்கு ஏற்ப வாழ முடியாதபடி பிரமாணத்தை தள்ளுவது. சரி, அடுத்து பிரமாணத்தை மாற்றி போடுதல், புரட்டி போடுதல், கட்டளைகளை தவறாக புரிந்து கொள்ளுதல். இதுபோல சம்பவங்களினால நாம் பாவம் செய்கிறோம் என்று பார்த்தோம். அடுத்து கூட கடைசியாக பார்த்தோம் தேவனை புண்படுத்துதல். தேவனை அவர் மனசை வேதனைப்படுத்துவது. பரிசுத்த இதில் நிறைய வசனங்கள் இருக்குது பாருங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிராராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பாருங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். அநியாயம் பண்ணுறவங்களாம் பொதுவாக கேட்டால் சொல்லுவோம். அநியாயக்காரர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்களான்னு கேட்டால் அநியாயம் பண்ணுறவன் எப்படி போவான்? இது ஒரு கேள்வியா அப்படின்னு கேட்போம். அதெல்லாம் ஒரு கேள்வியா? அநியாயம் பண்ணுறவன் எப்படி பரலோக ராஜ்யம் போவான்? தெரியாத விஷயம் மாதிரி கேட்குறீங்களே. ரொம்ப ஈஸி. நம்முடைய மனதே அங்கே சொல்லிடும். அநியாயம் பண்ணால் பரலோகம் போக மாட்டாங்கல்ல. எத்தனை பேரை சொல்லுவாங்க, மற்றவங்கள பார்த்து சொல்லுவாங்க அநியாயம் பண்ணுறாங்க பரலோகத்துக்கு எப்படி போவாங்க. ஆனால் அந்த அநியாயத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதை நாமே செய்துக்குப்போம். வாசிங்க. வேசி மார்க்கத்தார்
விக்கிர ஆராதனைக்காரரும் உபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஏதோ பற்பல பாவங்களை சொல்லிக்கிட்டு போவோம். வேசித்தனம், ஐயோ அதெல்லாம் நான் பண்ணுறதில்ல. சரி, அடுத்து விக்கிரகாராதனை, அதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணேன், இப்போலாம் நான் பண்ணுறதில்ல. அடுத்து விபச்சாரம், சே அது என் வாழ்க்கையில் என் இளம் வயதில் கூட நடந்ததில்லை. சுய புணர்ச்சிக்காரர், சுய இன்பம், இது என்னன்னே எனக்கு தெரியாதே, அப்படி ஒரு பொய் வேணால் சொல்லிக்குவாங்க. சரி, சொல்லிக்கிறட்டும் அந்த பொய்யையும். அது நாங்கள் எங்களுக்கு அருவருப்பு. அன்புணர்ச்சி, ஆணோட ஆண் புணர்வது, பெண்ணோட பெண் புணர்வதும் அருவருப்பு. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் செய்கிறதில்ல. அந்த அநியாயம்லாம் பண்ணுறதே இல்லை. ஆக பரலோகத்துக்கு போயிடுவேன். எப்பா சூப்பர். அப்படியா? அடுத்து என்ன இருக்குது? திருட்டு எண்ணம் வந்தாலே என்ன செய்தது? ஆமாம், திருடனும் எண்ணம் வந்தாலே பாவம். திருடுனா தான் பாவம்னு நினைக்கிறோம். திருடனும் எண்ணம் வந்துட்டாலே அது என்னென்னலாம் திருடுறோம் சொல்லுங்கள். சாப்பாடு இல்லாமல் திருடுறோம். அந்த காலத்தில் வீட்டில் திருடுறாங்க. ஆமாம் ஆமாம், கறி குழம்பு வச்சா முத ஆளாக போய் சாப்பிட்றோம்ல, மற்றவங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு பார்க்காம. மாங்காய், தேங்காய், அடுத்த விட்டு கொய்யாக்காய், பூவு கேட்காம பறிச்சுட்டு வந்துடுறது. நல்லா இருந்துச்சுன்னா பறிச்சிடுறது. முருங்கைக்காய், தங்கம்லாம் திருடுறாங்களா? திருடுறவங்க இருக்காங்க. நம்மள மாதிரி ஆட்கள் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுங்கள். செருப்பு, பைபிள் திருடுற ஆள்லாம் இருக்குது. வச்சுட்டு போயிட்டா பைபிளை தூக்கிட்டு போயிடுவாங்க. நல்ல பைபிளாக இருந்தால், நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்னா. பைக் திருடுறாங்க. அதாவது என்னென்ன காரியங்களுக்குன்னா இதை பரிசுத்த திருட்டுலாம் சொல்கிறது. பரிசுத்த திருட்டு, இந்த மாதிரி திருடுகளும் திருட்டு தான். அதுவும் அநியாயம்தான். அநியாயங்களில் ஒன்று தான். அடுத்தவருடைய பொருளை இச்சிப்பதே திருட்டு தான். பிறருடைய பொருள் நல்ல அழகான பொருளா, சரி, அதை பார்த்துட்டு அதை ஆசைப்படுவதற்கு பேரே திருட்டு தான். அதை தான் பின்னாடி கொண்டு வர்றாரு, பொருளாசைக்காரர்னு சொல்கிறார் பாருங்க. என்ன ஆசை? அடுத்து வெறியர்னா காட்டு கத்துறவங்க, குடித்து வெறிக்கிறவர்கள். குடித்து வெறிக்கிற வெறியும் இருக்குது, காட்டு கத்துவாங்க. ஒரு சண்டைன்னு வந்துருச்சுன்னா தொண்டையை அடக்க முடியாது. ஒரு ஏதோ பிரச்சனை எதுன்னு வந்துச்சுன்னா வாயை திறந்தா எங்கே செய்யும்? 10 வீட்டுக்கு கேட்கும். அது ஏன் அப்படி கத்தி பேசுகிற? மெதுவாக ஒரு விஷயத்தை மெதுவாக சொல்லணும், எல்லாருக்கும் கேட்கட்டும், அப்போ தான் நீ அசிங்கப்படுவ சொல்லுவாங்க. எல்லாருக்கும் கேட்கட்டும். சில மனைவியரெல்லாம் கணவன்மார்கள் அடிக்கிறதுக்கு கையை ஓங்கினா போதும், ஐயோ கொல்றானே அப்படின்னு கத்திருங்க. அவன் அடிச்சிருக்கவே மாட்டான். ஆனால் இது அந்த சப்பாத்தி கட்டையை எடுத்து நங்குன்னு மண்டையில் அடிச்சிருக்கோம். அவன் எங்கே கத்துனோம்னா, நம்ம கத்தி ஐயோ அடிக்கிறாளேன்னு கத்துனோம்னா நாளைக்கு ரோட்டில் நடமாட முடியாதுன்னு வலியை பொறுத்துக்கிட்டு அப்படின்னு இருப்பான். இந்த மாதிரியும் நடக்கலாம். வெறித்தனமாய் கூச்சலிடுவது, அதுபோல் சிற்றின்ப வெறிகள். சிற்றின்பம்னா தெரியும், சிற்றின்ப வெறிகள். மொபைலை ரொம்ப பார்க்காதேன்னு சொன்னால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யுது? இந்த காலத்து பிள்ளைகளை கோவப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிது. ரொம்ப நேரம் மொபைல் பார்க்காத, மொபைலை கொண்டா அப்படின்னு சொன்னால் போதும், என்ன வந்துடும்? கோபம் வரும், எரிச்சல் வரும், அங்காரம் வரும், ஓங்காரம் வரும். அந்த மாதிரி வெறித்தனமாக கத்துவாங்க. குழந்தைகளே அப்படி தான் இருக்குது. இப்போ குழந்தைகளே அமர்த்தணும்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? அழுகிற குழந்தைய அமர்த்துறதுக்கு முன்னாடிலாம் என்ன செஞ்சாங்க? கையில் ஒரு கிளுகிழுப்பை கொடுத்தாங்க. ஆட்டி கிளுகிழுப்பை கொடுத்தாங்களா? அல்லது வாயில் வச்சுக்கிறதுக்கு ஒரு நிப்பிள்
பால் இல்லாத நிப்பல் கொடுப்பாங்க தெரியுமா? பால் மாட்டாத ஒரு நிப்பல் கொடுத்தா போதும், சில பிள்ளைகள்லாம் அழுதுலே நிப்பாட்டிடுங்க. சில பிள்ளைங்க பால் வராமல் வெறும் நிப்பலை கொடுத்தா அழுது கதறிடும். உடனே பாலோட சேர்த்து கொடுத்துட்டோம்னா பேசாமல் இருந்துடும், சப்பிட்டு பேசாமல் இருந்துடும். சில பிள்ளைகளுக்கு ரப்பர் கொடுத்தா போதும், நிப்பலை கொடுத்தா போதும், அப்படியே சப்பிக்கிட்டு அந்த நினைவிலேயே அமைதியாக இருந்துருங்க. இந்த காலத்து பிள்ளைங்களை அழுகை நிப்பாட்டுறதுக்கு செல்ஃபோனை தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆரம்பத்தில் நம்ம சீரியல் பார்க்கறதுக்காக அதுக்கிட்ட செல்ஃபோன் கொடுத்தது, நம்ம கொஞ்ச நேரம் அது தொந்தரவு இல்லாமல் சீரியல் பார்க்கணுங்கிறதுக்காக அது கையில் கொடுத்தது. இப்போ எதுக்கெடுத்தாலும் நம்ம அது கையில் கொடுத்தா தான் அது நிம்மதியாக இருக்க வேண்டியிருக்கு ஆகிப்போச்சு. பிள்ளைங்க அப்படியே ஒரு அடிமை ஆயிடுச்சு. எதுக்கு? செல்ஃபோனுக்கு. மனிதர்களுமே பார்த்திங்கன்னா செல்ஃபோனோடு தான் இருக்கிறாங்க. அந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு அதிலேயே ஏதாவது மூழ்கி ராத்திரி பகலாக அதிலே இருக்கிறது. நானும் கேட்பேன், ராத்திரி பூரா என் வீட்டில் ஓடும். எனக்கு அது கேட்டால் தான் தூக்கமே வரும். 4 பேர் ஏதாவது அரசியல் பேசுவேன், இல்லாட்டி யாராவது ஒருத்தர் செய்தி சொல்லுவார், ஒரு மெசேஜை போட்டு விட்டுருவேன். என் காதுகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் விடிஞ்சு தான் ஆஃப் பண்ணுறது. இடையில எனக்கு முழிச்சு மூஞ்சி கஞ்சியை கழுவிட்டு வந்து படுத்தாலும் மறுபடியும் ஆன் பண்ணி அது யாராவது பேசிகிட்டு இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும். நீங்கள் பேசுனீங்கன்னா இப்போ தூங்கிடுவேன். நான் பேசுகிறதுனால நான் முழிச்சிருக்கேன். நீங்கள் கஜாமஜான்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு தூக்கம் அப்படியே தாளாட்டும். ஆனால் உட்காந்துபடி நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. அதெல்லாம் வேறு வேலை இல்லாமல் தேவைப்பட்டால் பேசுங்க மனிதர்கள்ட்ட. சிலர் பார்த்திங்கன்னா அவங்க ஃபோன் வந்து எங்கேஜ் டோன்லேயே இருக்கும். பிஸியாக இருக்கிறார். எந்த நேரமும் பிஸி தான். கேட்டால் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யார்ட்டையாவது. வாயே வலிக்காதான், நாக்கு வறண்டாலும் ஒரு பக்கம் தண்ணியை குடிச்சுக்கிட்டே பேசுறது. காரணமே இல்லைனாலும் யார்ட்டையாவது ஃபோன் அடித்து பேசுறது. ஃபோனே வரலைன்னாலும் வச்சுக்கோங்களேன், ஏன் நீங்கள் ஃபோனே பண்ணலை அப்படின்னு ஃபோன் பண்ணாத ஆளாக பார்த்து தேடி பார்க்குறது. கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் எடுக்கிறது. யார்கிட்ட இந்த வாரம்லாம் பேசலை, யார்கிட்ட இன்றைக்கி பேசலை, எடு. சரி, அவங்க ஏதாவது வேலையாக இருப்பாங்களா, அவங்க வேலையாக இருந்தாங்கன்னா வேறு யார்கிட்ட அடிக்கலாம். இப்படி அடித்து பேசிக்கிட்டே இருக்கிறது. நானும் பார்த்தேன், பல பேரை பார்த்துருக்கேன். என்னாச்சு, ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? எனக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் வச்சுருக்காரு. தானாக என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி மற்றவங்களுக்கு காட்டிடும். ஏன்னே எனக்கு தெரியறதில்ல. 2-3 தடவை நான் போய் கேட்டு பார்த்தேன், என்னங்க என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதே இல்லையே. அவனை இந்த சிம்மை மாற்றி பாருங்கன்னா, அதை மாற்றி தொடச்சி போடுங்கன்னா எல்லோரும் செஞ்சு பார்த்தேன். இப்போ எனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது. எப்படின்னா, கொஞ்சம் நேரம் கழித்து யாராவது அடித்தாங்கன்னா எனக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருதான். ரொம்ப நேரம் கழித்து சொல்கிறாங்க, எவ்வளோ நேரமாக சுவிட்ச் ஆஃப்னு கேட்டுச்சு. நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக. எப்பா நிம்மதியாக இருந்துச்சு எனக்கு. அந்த 3 மணி நேரம் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். அப்படி செல்ஃபோன் வந்து நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது, நாமும் அதுக்கு அடிமையாகக்கூடாது. அது எதற்காக ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த வேலையை மாத்திரம் செய்யலாம். தூக்கம் வரலையா ஒரு நல்ல பாட்டை போட்டு கேட்டுட்டு தூங்குங்க, இல்லை என்னைய மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டே தூங்குங்க. ஆனால் விழித்திருக்கும்போது உங்கள் ஆவியில் நீங்கள் விழித்திருங்க. விழித்திருக்கும்போது இதுக்கு நேரம் கொடுக்காதீங்க, அது உங்களை கொன்றும். அப்படி அடிமைப்பட்டவங்க தான் வெறித்தனமாக கூச்சல் வெறித்தனமாகறாங்க. ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்பட்டவன்னு வைங்களேன். இப்போ ஒன்றும் வேணாம், ஒருத்தர் காஃபிக்கு அடிமை, காஃபி கொடுக்கலன்னு வைங்க, டென்ஷன் ஆகுறாங்க. என்ன ஆகுறாங்க? கோபம் அடைகிறாங்க. அந்த நேரத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கலைன்னா, இந்த சாப்பாடு பிரியர்கள் சரியான நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கலைன்னா கோபப்பட்டுடுறாங்க. அது ஒரு கோபம். சரி, இப்போ பாருங்கள், அடுத்தது என்ன இருக்குது? பொருளாசைக்கு அடுத்து வெறியர், உதாசீனம். இது வந்து எப்படி ஆகிலும் நம்மளை பண்ணிடுறோம் பாருங்கள். இந்த உதாசீனத்தை வேசித்தனத்துக்கு ஒப்பான பாவமாகவும், விபச்சாரத்துக்கு ஒப்பான பாவமாகவும், சுயபுணர்ச்சிக்கு ஒப்பான பாவமாக
ஆண் புணர்ச்சிக்கு ஒப்பான பாவமாக, திருட்டு பாவத்துக்கு ஒப்பாக, பொருளாசை பாவத்துக்கு ஒப்பாக, வெறித்தனமான கூச்சலுக்கும் குடிவெறிக்கு ஒப்பாக வச்சிருக்கார் ஆண்டவர். எதை? ஒரு மனுஷனை உதாசீனம் பண்ணுறத. யாரை உதாசீனம் பண்ணுறோம்? நம்மை உதாசீனம் பண்ணுறவர்கள் நாம் உதாசீனம் பண்ணுறோம். கொஞ்சம் காசு பணம் கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்தால் நம்மை உதாசீனம் பண்ணாதவர்களையும் உதாசீனம் பண்ணுகிறோம். நம்ம மரியாதை கொடுக்குறவர்களையும், நமக்கு உண்மையிலே மரியாதை கொடுப்பாங்க. இந்த மரியாதை கொடுக்குறவங்களையும் இவங்க என்ன பண்ணுவாங்க? பிடிப்பாங்க. இதுவும் ஒரு உதாசீனம். கனிவோடு பணிவோடு திரும்ப வணக்கம் செலுத்துவதில்லை. ஒரு பெரிய அதிகாரின்னு வச்சுக்கோங்க. நம்ம போய் நின்று சார் வணக்கம் சாருங்கிறோம். என்ன சொல்கிறாருங்க? வாங்க. இது பேர் உதாசீனம் தான். பெரிய அமைச்சர் மாதிரி ஆளுங்க, சார் வணக்கம் சார்ண்ணா. பதிலுக்கு அந்த அன்பான வணக்கம் வராது அப்படின்னாங்க. இதெல்லாம் உதாசீனத்துக்கு அடையாளம் தான். இது ஒரு இன்னொன்று என்ன தெரியுமா? இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நமக்கு சக மனிதனை நினைக்கிறது. இவெல்லாம் ஒரு ஆளா எனக்கு அப்படின்னு சக மனுஷியை நினைக்கிறது. இது பேர் தான் உதாசீனம். இந்த உதாசீனம் வெளியே அடையாளமாய் செய்யப்படுவதும் அந்தரங்கத்தில் செய்யப்படுவதும் அநியாயத்தில் ஒரு வகை நரகத்துக்கு போவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சம்பந்தம் போட்டிருக்க வீடுகளில் உதாசீனம், மாமனாரை உதாசீனம், மாமியாரை உதாசீனம், பொண்ணு எடுத்த வீட்டில் உதாசீனம், பொண்ணை கொடுத்த வீட்டில் உதாசீனம். இந்த உதாசீனங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி தோத்துறாண்டவரே அல்லோலியாங்கிறது. முகரையிலே சாத்தணும் இந்த மாதிரி ஆளெல்லாம். உறவுகளை கெடுக்கிறது. சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவன் தான் பாக்கியவான். ஆனால் 2 பேர் சமாதானமாக இருந்தால் ஒரு பொம்பளை போதும், ஒரு பையனை பெற்ற அம்மா போதும். கணவனும் மனைவியும், அதாவது மகனும் மருமகளும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. இங்கே என்ன வந்துடும்? அந்த பிசாசு வந்துடும். எது? சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு வந்துடும். அது என்ன பண்ணும்? அங்கிட்டு மருமக அங்கிட்டு போய் சமைக்க போனாலோ, அங்கிட்டு குளிக்க போனாலோ மகன்கிட்ட ஏற்றிடும். கிறுக்கு 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 கிறுக்குன்னு ஏற்றிடுறது. அது குளிச்சுட்டோ பல்ல விளக்கிட்டோ பாத்ரூம் போயிட்டோ வரையில் இங்கே வேறு மாதிரி இருக்கும் சூழ்நிலை. வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவன் பாக்கியவான், சமாதானத்தை கெடுக்கிறவன் பிசாசு. ஆனால் அந்த பிசாசுகள் என்ன செய்யும்னா வந்து மற்றவர்களுக்கு போதிக்கும் பாருங்க. நம்ம பொறுத்து போகணும்ப்பா, எதாக இருந்தாலும் தாழ்மையாக இருக்கணும்ப்பா, நம்ம ஒன்று விட்டு கொடுத்தாத்தான் வாழ்க்கை அப்படின்னு ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு வரோம். ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணும்? அப்படியே நமக்கு நாப்பில் விரிய பாம்பு குட்டி மாதிரி விஷத்தை ஏற்றி விட்டு வந்துடும். இதெல்லாம் நரகத்துக்கு போகும், நேரடியாக போகிறது. ஆனால் அவள்கிட்ட அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பானா அப்படின்னு கேட்டால் ஆளா இல்லைன்னு ஆளாக கையை தூக்கும். ஆனால் இந்த உதாசீனம் பண்ணுறது, இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவை அறியாத புறஜாதிகள் மத்தியில் தான் என்ன செய்யணும்? நம்ம ரொம்ப தாழ்மையாக ரொம்ப பணிந்து போகணும். ஏன்னா அவங்கள ஆதாயப்படுத்தணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், எல்லாருக்கும் எல்லாமானேன். எதுக்கு? பிறரை கிறிஸ்துவுக்குள்ளே ஆதாயப்படுத்துறதுக்காக. எல்லாருக்கும் எல்லாமானேன், அனைவருக்கும் அடிமையாய் போனேங்கிறார். எதுக்காகவா? ஒரு அடிமை எப்பாரி போனேன், அவங்கள ஆதாயப்படுத்துறதுக்காக. ஒரு சில ஆளுகள்கிட்டலாம் இந்த புறஜாதி இந்து மனிதர்களை பழகவே விடக்கூடாது. கெடுத்து குட்டிச்சவராக்கிடுங்க. அதுல ஏதோ 1-2 அவனோ அவளோ அந்த பக்கத்தில் இருக்கவங்களோ ஆண்டவரை நேசித்து வந்தால் கூட, ஒரு 2 பேருடைய பண்பை பார்த்து வந்தால் கூட, இந்த ஒரு ஆளுடைய பண்பில் அல்லது இந்த 2 ஆளுடைய பண்பில் அது சாகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கவே விடாமல் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு எழுதியிருக்கு. ஏன்னா ஆண்டவர் இயேசுவே உயிரோடு இருக்கிற காலத்தில் எச்சரித்திருக்காரு. கொசுவை வடிகட்டுகிறவங்க இவங்க யாரு? கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்கள். பேர் சொல்லுங்க பார்க்கலாம்.
கொசுவை வடிகட்டிடுவாங்களாம், ஒட்டகத்தை விழுங்கிடுவாங்களாம். இவங்க யாருன்னா தானும் போக மாட்டாங்க. அது சொல்லியிருக்காருல்ல, தானும் போக மாட்டான், மற்றவர்களையும் போக விட மாட்டான். உண்மையிலே யாராவது மனம் திரும்பி ஆண்டவர்களை வர வரும்னாலும் இந்த ஆளுகெல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவாங்க. இதெல்லாம் மனம் திரும்ப வேண்டிய காரியம். நமக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். எப்பயாவது நாம் அப்படி மாறுறோமா? என்னைக்காவது ஒரு நாள் உதாசீனப்படுத்திருந்தா கூட, என்ன எனக்கு பண்ணிட்டாங்க. இந்த ஊழியக்காரங்கள்ட்ட என்ன இருக்கும்னா, காசு கொடுக்குறவன், பணம் கொடுக்குறவன், காணிக்கை கொடுக்குறவனா மதிப்பான். இது ஊழியக்காரங்கள்ட்ட இருக்கிற விஷயம். காசு கொடுக்காதவங்கள்ட்ட, அவ்வளோவா பணம் கொடுக்காதவங்கள்ட்ட கொஞ்சம் அப்படி எகத்தாளமாக கொஞ்சம் அப்படி ஏனோதானோன்னு பட்டுப்படாத மாதிரி பேசுவாங்க. இதுவும் ஒரு வகை உதாசீனம். அந்த ஊழியக்காரன் நரகத்துக்கு போவான். காசு இன்னும் சொல்ல போனால் நல்ல ஊழியக்காரன் யாருன்னா, பொருளாலும் பணத்தாலும் காணிக்கைகளோடு தாங்குகிறவங்கள கரவலாடு மாதிரி நடத்தணுமா. எப்படி நடத்தணும்? கரவலாடுனா என்ன? குட்டி போட்ட ஆடு அது மாதிரி நடத்தணுமா. மெதுவாக பையன் நடத்தணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி வறுமையில் நிறைந்தவங்களை தோளில் தூக்கிக்கணும். இவங்க யார்? எளிமையும் சிறுமையுமானவர்களை அவங்க மேலே சிந்தையாகவே இருக்கணும். சிறுமையும் எளிமையுமானவர்கள் எப்படி இருக்கணும்? அவங்க மேலே யோசனையாக இருக்கணுமா. அதான் நல்ல ஊழியக்காரன். ஆனால் அப்படி நடக்க விட மாட்டாங்க. யார்? சுற்றி இருக்கிற சில விசுவாசிகள், நல்ல விசுவாசிகளாக இருந்தால் புரிஞ்சுக்குவாங்க. அந்த விசுவாசிகள்கிட்ட குணக்குற்றம் இருக்குன்னு வைங்க, குணப்பற்றாக்குறை இருக்குன்னு வைங்க. நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம், எப்படிலாம் அந்த ஊழியத்தை தாங்க நினைக்கிறோம், எங்கள்கிட்ட இது பண்ண மாட்டேங்கிறாரு, எங்கள்கிட்ட பட்டும் படாமல் பேசுகிறாரு. இந்த ஒன்றும் கொடுக்காது, ஒன்றும் பண்ணாது, அதை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு திடுறாரு, அதில் பற்றியே கவலைப்படுக்கிட்டு திடுறாரு. ஆனால் இந்த விமர்சனத்துக்கு பயந்து ஒருவன் தன்னை மாற்றிக்கொண்டால் அவனும் நரகத்துக்கு போவான். புரியுதான சொல்கிறது? மனிதனுடைய விமர்சனம் பெருசு இல்லை, தேவனுடைய பிரமாணம் பெருசு. சிறுமைப்பட்டவனும் எளிமையின் மேல உள்ள மேலும் சிந்தையாகவே இருக்கணுங்கிறார் ஆண்டவர். சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஏதோ கொஞ்ச நாளைக்கு, ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? ரோட்டில் போகிற பிச்சைக்காரனுக்கு 500 ரூபா கொடுக்க மனசு இருக்கும். ஆனால் நம்ம சொந்தக்காரங்களில் நம்ம இதில் யாராவது ஒருத்தர் ஏழையாக இருக்கார் வை, அவர்கிட்ட என்ன செய்ய மாட்டேன், மனசார ஒரு 100 ரூபா கொடுக்க வராது. அவனுக்கு என்ன, அதுக்கு என்ன, மண்டக்கணம் பிடிச்சது வாங்கி நம்மளே திருட்டு நம்மளே பேசும். ஆமாம், அப்போ ரோட்டில் இருக்க நீ கொடுத்தில 500 ரூபா கொடுத்தில ஒருத்தனுக்கு மனசார, அவன் மட்டும் உனக்கு வீட்டில் கூப்பிட்டு வச்சு விருந்து ஓட போகிறான். எனக்கு எதுக்காக கொடுக்குறோம்? தேவை இருக்கும் இடத்துல சரியாக கொடுக்கணும். இன்னொன்று என்ன செய்யக்கூடாது, சுய கௌரவத்துக்காக என்ன செய்யக்கூடாது, சொந்த கௌரவத்துக்கு சுய பெருமைக்காக எந்த விதமான தானமும் தர்மமும் செய்யவே கூடாது. அதுவும் அருவருப்பு கர்த்தருக்கு. இப்போ ஆண்டவருக்கு பெருமையாக இருக்குங்கிறக்காக எல்லாருக்கும் கூப்பிட்டு, எல்லாம் அந்த ரசிக்கப்பட்ட கிறிஸ்தவெல்லாம் வா, உங்களுக்கு எல்லாருக்கும் 1 கிலோ தங்கம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு என்னைக்காக கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஆளுக்கு 1 கிலோ தங்கம் தாரேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு நினைக்கிறீங்க? அது கொடுக்குறது தான் எனக்கு மகிமை பெருமை அப்படின்னு செய்வார் நினைக்கிறீங்க? இல்லை. தேவன் எப்படி கொடுக்குறாரு? தண்ணி குடியா. தேவனுடைய கொடுக்கும் திறனும் கொடுக்கும் தன்மையும் எப்படி இருக்குன்னா, தேவைக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? புரியுதா நான் சொல்றது? முதலாவது பாயிண்ட் தேவைக்கு கொடுக்கிறார். இரண்டாவது என்னன்னா, அந்த கொடுத்தல் நாம நிறைவடையும் போது பிறருக்கு கொடுப்பதற்காக கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? நமக்குள்ளே பகிர்ந்து கொடுக்கும் குணம் வர்றதுக்காக கொடுக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்னைய நான் நல்லவனாக இருக்கிறதுனால என்னை ஆசீர்வதித்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் நல்லவனாக இருக்கிறதுனால என்னை ஆசீர்வதித்துக்கிட்டே இருக்கிறாரு, அதனால கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க.
பிறருக்கு கொடுக்கறதுக்காகத்தான் நம்மகிட்ட கொடுக்குறாரு. நம்முடைய தேவைக்கு நமக்கு கொடுக்கிறார். முதலாவது பாயிண்ட்டு. பிறர் தேவைக்கு அதிகம் கொடுக்கும்போது அது பிறருக்கு கொடுக்கும்படி அவருடைய குணத்தை வெளியில் காட்டுறதுக்காக கொடுக்குறாரு. நம்மளை வச்சு கொடுக்குறாரு, நம்மளை ஒரு ஏஜெண்டாக பயன்படுத்துகிறார். அதாவது கடவுளுடைய தூதனாக நம்ம வைக்கிறார். தேவன் நேரடியாக போய் கொடுக்காம யார் மூலமாக கொடுக்க விரும்புகிறாரு? ஆனால் நான் என்ன செய்கிறேன், தூதனை போல் என்னை பயன்படுத்த நினச்சவரை தூதனை போல் என்னை பயன்படுத்த நினச்சி எனக்கு கொடுத்தாரு. நான் என்ன செஞ்சிட்டேன், அதெல்லாம் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம்னு நான் இறுக்கி கட்டிக்கிறேன். இது பாவம். நான் சொல்கிறது புரியுதா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆண்டவர் சொன்னார், இப்போ தேவைக்கு அதிகமாக கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க, நான் சத்தியத்தை தான் உங்களுக்கு போதிக்கிறேன். தேவைக்கு அதிகம் கொடுக்கும்போது எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்க. அப்போ ஏன் கொடுக்குறாரு? கொடுக்கறதுக்கு தான் கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? சேர்த்து வைக்கிறதுக்காக கொடுக்கல. ஏன்னா பூமியிலே பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடாதுன்றாரு. அப்போ எப்படி கொடுக்கறது? எப்படி பரலோகத்தில் சேர்க்கறது? அநீதியான உலகப் பொருளினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அந்த சிநேகிதர்னா யாரு? பிறருக்கு கொடுத்து அவர்களை கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்கிறதுக்கு தான் கொடுக்குறாரு. அநீதியான உலகப் பொருளாம். அப்போ நம்மகிட்ட தேவைக்கு அதிகமாக கொடுக்குறதுக்கு பேர் என்னது? நம்மகிட்ட தேவைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு பொருள் அநீதியின் உலகப் பொருள். அதை கொடுத்து சிநேகிதரை சம்பாதிக்க சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு சிநேகிதரை, நமக்கு சிநேகிதரை. நம்ம கௌரவத்துக்கு கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? நாம் வலது கை கொடுக்கறத இடது கை அறியாது இருக்கணும்னு கொடுக்கத்தான் செய்கிறோம். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்குறோம். நல்லா கவனிங்க, தேவை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்குறாரு. நான் என் இஷ்டத்துக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், அதுக்கு பேர் தானம் இல்லை. தேவன் எங்கே கொடுக்க சொல்கிறாரோ அங்கே தான் கொடுக்கணும். எங்கே தேவை இருக்கோ அதை உணர்த்துவார் ஆண்டவர். இந்த இடத்துல தேவை இருக்குது, இதை செய் அப்படின்னு. எனக்கு அப்படிலாம் கிடச்சிருக்கு. இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலங்களில் அந்த முதல் மாத வாடகை எப்படி கொடுக்க போகிறோன்னு நினச்ச நாட்களில் ஆண்டவர் ராஜேந்திரன், மறக்கக்கூடாது அவரை, அவர் தேடி வருகிறார். என்னையும் தேடி இல்லை, ஏதோ ஒரு ஊழியக்காரனை தேடி வருகிறார். கையில் ஒரு நல்ல தரமான ஒரு வாட்ச், ரொம்ப நல்ல விலை உயர்ந்த ஒரு வாட்ச் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் வர்றாரு. அப்போ நான் இயேசுநாமோட சபையை விட்டு வெளியில் வந்து 2 நாளோ 3 நாள் தான் ஆகுது. நம்ம பிரேமாவுக்கு வேண்டியவங்க தான், நம்ம வேண்டியவங்க. ஆனால் அவர் பிரேமாவுக்கு வேண்டியவர்னு எனக்கு தெரியாது. அவர் இயேசுநாமோட சபையில் இருக்கிற ஒரு பாஸ்டர் தேடி வர்றாரு. தேடி வந்தவர் அந்த ஆரம்பி கல்யாணம் பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்திருக்கு. அந்த டீ கடைக்கிட்ட வந்து இங்கே யாராவது பாஸ்டர்ஸ் குடியிருக்கிறாங்களா, பாஸ்டர் இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. உண்மையில் அவர் என்னையை தேடி வரல. அப்போ அங்கே இருக்கிறவர் இந்த வீட்டில் ஒருத்தர், மாடியில் ஒருத்தர் இருக்கிறாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் தேடி வரும்போது என் கையில் ₹1 இல்லை. நான் ஜெபமும் பண்ணலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரோ காசு இல்லைன்னு. ஜெபமே பண்ணலை. என் தேவையை அவர் அறிந்தவர். மறுபடியும் சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணலை, ஆனால் உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும். நான் ஜெபம் பண்ணலை, உண்மையாக வாழ்கிறேன், அவ்வளோதான். ஏன் தேவையை அவர் அறிந்திருக்கிறார். அதைத்தான் நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறவர் அவர். இப்போ பாருங்கள், எனக்கு தேவையானது மாதம் ₹2000. நல்லா கவனிங்க, எனக்கு தேவையானது என்னது? மாதம் ₹2000 தான். ₹1100 வீட்டு வாடகை, ₹900 சாப்பாட்டுக்கு, போக்குவரத்துக்கு ₹900. அந்த பழக்கத்தில் என்னை ஒரு 4 வருஷமாக பழக்கி வச்சுருக்காரு. 4 வருஷம் ஆச்சு. இப்போ எனக்கு ₹2000 இருந்தால் போதும் எனக்கு. அந்த சமயத்தில் வந்து என் கதவை ஒருத்தர் தட்டுறாரு. நான் சோம்பேறியாக இருக்கிறேன். வீட்டில் ஒரு கையிலே கட்டிட்டு ஒரு பனியனை போட்டுக்கிட்டு கதவை திறந்தேன். திறந்த உடனே, இங்கே பாஸ்டர் யார்? நான் தான் பிரதர். ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம், வாங்க.
என்ன யாரை தேடினீங்க? இந்த மாதிரி நீங்கள் பாஸ்டர் தானா? ஆமாம். உங்கள்கிட்ட ஒரு இதை கொடுத்துட்டு போகணும். என்ன? ஒரு காணிக்கை. நீங்கள் யாரை தேடி வந்தீங்கன்னு கேட்டேன். என்னை தெரியாதுல்ல உங்களுக்கு? இல்லை, இயேசு நம்மோட சபை பாஸ்டர் அங்கே இருக்கிறாங்க, அங்கே போங்க. இப்போ நீங்கள்? நான் இயேசு நம்மோட சபை பாஸ்டராக இருந்தேன் 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ இல்லை. அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த இடத்துல ஒரு பாஸ்டர் இருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. நான் அந்த டீ கடையில் கேட்டேன், இங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் தான் அது அப்படிங்கிறார். அப்போவும் நான் சொல்கிறேன், நான் இப்போ வெளியில் வந்துட்டேன், இன்னொருத்தர் அங்கே இன்னும் போடலை, ஆனால் நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் தான், உங்கள்கிட்ட தான் நான் கொடுக்கணும். என்ன கொடுக்க போகிறீங்க? ஒரு அன்பளிப்பு, ஒரு காணிக்கை. சரி அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு தயக்கமாக இருக்குது. ஆனால் ஒரு வகையில் கர்த்தரே அனுப்புகிறாரோ, அவருடைய அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, சரி சொல்லி கேள்விப்பட்டு அவர் கையில் இருக்கிறத வாங்குகிறேன். ஒரு சின்ன கவரில் வச்சுருக்காரு. இதை பார்த்த உடனே என் கையில் பட்டுச்சு. வாட்சா அப்படின்னு கேட்டேன். வாட்ச் தான் பிரதர். சரி, நான் நினச்சிக்கிட்டேன், சரி வாட்ச் தரார். சரி, ஜெபம் பண்ணிவிட்டு வாங்கிக்கிட்டேன். ஆனால் அந்த வாட்சுக்குள்ளே இன்னொரு கவர் இருந்துச்சு. அந்த கவருக்குள்ளே இன்னொரு கவர். அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார், என்கிட்ட வந்து போயிட்டார். என் பேரை கேட்டார், நானும் அவர் பேரை கேட்டேன். அப்புறம் தான் சொல்கிறாரு, நான் துபாயில் இருந்தேன்னு சொன்னோன்னே நான் பிரேமாவை சொல்கிறேன். எங்கள் சபை விசுவாசிகள் கூட ஒருத்தவங்க துபாயில் இருந்தாங்க, இருக்கார், இப்போவும் இருக்கார். யார்? வளர்மதி. பிரதர், எனக்கு தெரியும், அவர் தான் என்னை கூப்பிட்டுக்கிட்டார். அவர் தான் எனக்கு, வளர்மதி பிரதர் தான் அவரை கூப்பிட்டுக்கிட்டாரா. அப்போ கொஞ்சம் 2 நிமிஷம் ஐக்கியமாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் வந்தது தெரியுமா? தெரியும், ஆனால் இயேசு நம்ம சபைக்கு நான் போகலை, உங்கள்கிட்ட தான் அதை கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டார். வேறு ஏதாவது வேணும்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். நல்லா கவனிங்க, தூங்காத. பிரியாவை தட்டி விடு. பொங்கல் சாப்பிட்டியோ? சரி, கவனி. அவர் போன பிறகு நான் அதில் பார்க்குறேன், 5000 ரூபா இருந்துச்சு. 2005 வருஷத்தில் 5000 ரூபா எவ்வளோ பெரிய பணம்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா? புரியுதுல்ல? இப்போ அது ஆச்சரியம். அப்போ தேவைக்கு தந்தார். ஏன்னா அப்போ ஒரு சின்ன மைக்கு கூட கிடையாது. அடுத்தவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? நான் அந்த அப்போ ஜபக்கூட்டம் மாதிரி ஜபக்குழு மாதிரி தான் நடக்குது. ஒரு 10 பேர் தான் வர்றான். அப்போ பனிமேக்கா வர்றாங்க, பிரேமா, ஏஞ்சல் எஸ்தர், குட்டீஸு, 2 குட்டீஸு. எங்கள் அம்மா அப்பாலாம் வரல. லீமாக்கா வருது, ரெக்ஸி, மார்டினு, மேரி அம்மா. சின்ன கூட்டம். இவர் வர்றாரு, இன்னும் 2 பேர் வருவாங்க. புதுசாக வந்ததில் 2 பேர் என்கிட்ட வந்துட்டாங்க. அம்மா, களத்துப்பட்டி அம்மா, நாச்சம்மா அம்மா, உமா, இவங்கெல்லாம் வருவாங்க. அப்போ நம்ம சிவகாமி, ராணியக்காலாம் தேவட்ட சபையில் இருக்கிறாங்க. எல்லாம் வர்றதுக்கு ஆண்டவர் அவரை நெருக்கிட்டு இருக்கார். அப்போது இதுதான் நடந்தது. அவர் தன்னுடைய மனைவி, சின்ன பொண்ணு, அவர் அம்மா பேர், அவர் மனைவி பேர் சந்திரபோஸ், உமா, சீமா அப்படின்னு 2 ரெட்டை பிள்ளைங்க. இவங்களெல்லாம் அழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றார். ஒன்றுமே இருக்காது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன், நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கிங்கன்னு. போயிட்டு ஒரு 15 நாள் கூட இல்லை, அவர் 30,000 அனுப்புனார். பிரேமா 10,000 ரூபா போட்டு 40,000 ரூபா என் கையில் கொடுத்தாங்க. கவனிங்க, அந்த 40,000 ரூபாயில் வாங்கின கீபோர்டு தான் இது. இன்னமும் வச்சுருக்கேன், கொடுக்கல. இது 15,000 ரூபா அந்த கீபோர்டு. இங்கே இருக்கும் 250 பூஸ்டரு. அது இந்த இடத்துல 2 வச்சுருந்தம்மா ஸ்பீக்கரு, இங்கே இருந்துச்சா, பார்த்துருக்கீங்களா? அது 2ம் எல்லாம் சேர்த்து கரெக்டாக 40,000 ரூபா வந்துச்சு. 2 மைக்கு வாங்கி.
இந்த கீபோர்டு, அந்த 2 ஸ்பீக்கரு, அந்த ஆம்பிளிஃபையரு, இதெல்லாம் வாங்குறதுக்கு 40,000 ரூபா ஆச்சு. அந்த தேவைகளை சந்திச்சார். அதை வச்சு அந்த சவுண்டை வச்சுக்கிட்டு பாட்டு பாடினா திமு 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 திமுன்னு ஆள் வர ஆரம்பிச்சிருச்சு. 60, 70, 80, 100 பேர் வந்துட்டாங்க. சபைக்கு பேர் வைக்கல. ஆனால் மாடியில் ஷெட்டு போட்டோம். கரெக்டாக 35,000 ரூபா. அந்த முழு பணமும் சகாயராஜ் குடும்பம் போட்டாங்க. 35,000 ரூபா ஷெட்டு போட்டு கொடுத்தாங்க. அப்போ கூரை ஷெட்டு போடுறதுக்கு ரொம்ப செலவு கம்மியாக தான் வந்துச்சு. 10-15 நாள் தான் ஆயிருக்கும். சரியான காற்று, எல்லாம் ஒடிஞ்சு விழுந்துருச்சு. மூங்கி, பச்சை மூங்கி. மறுபடியும் சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய மூங்கில வாங்கி சரியான கொட்டகையை போட்டோம். சூப்பர் கொட்டகை. இதெல்லாம் நான் மறக்க முடியாது. இதெல்லாம் என்னென்னா தேவைக்கு செஞ்சார். அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், தேவைக்கு அவர் எப்படி செஞ்சாரோ அதுபோல் ஒருத்தர் கொடுக்குறதும் எப்படி தான் கொடுக்கணும், தேவைக்கு கொடுக்கணும். நீங்கள் வாட்டில் அள்ளி கொடுத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கர்த்தரை போல கொடுங்க. எப்படி கொடுங்க? கர்த்தரை போல தேவையை உணர்ந்து கொடுங்க. சரியா? அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களுமே இந்த திருச்சபைக்கு கொடுக்குற காணிக்கை கூட நான் அனுபவித்த வரைக்கும் தேவையை உணர்ந்து கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். ரொம்ப வள கொலலாம் நிறையாலாம் விழுகாது. ஆனால் எவ்வளவு தேவையோ அதை செய்துக்கிட்டு தான் வர்றார். சில நேரத்தில் உங்கள்கிட்ட நான் அறிவிப்பு கொடுக்குறேன். அப்பவும் நீங்கள் கொடுக்கறது தேவைக்கு தகுந்தது இருக்குது. அப்படி செய்கிறதுனால நல்ல கவனிங்க, நமக்கு தேவையில்லாத தேவைக்கு கொடுக்கறதுனால தேவையில்லாத செலவினங்களோ, தேவையில்லாத பெருக்கங்களோ, தேவையில்லாத ஆசைகளோ வருவதில்லை. புரியுதா உங்களுக்கு? அந்த கண்ணிகளிலிருந்து நம்ம தப்பிச்சிடுறோம். அந்த வலைகளிலிருந்து தப்பிச்சிடுறோம், தப்பி வைக்கப்படுகிறோம். சரி, இப்போ தேவனை புண்படுத்தக்கூடாதுங்கிறதுல என்னென்னு பார்ப்பேன். கொலோசியர் 3:26. கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி மாற்றணும். 3:25. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். என்னப்பா? அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. பார்த்தீங்களா? இதில் ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்களேன். அநியாயம் செய்கிறவன் தன் அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், தக்க பலனை அடைவான். இதில் பட்சபாதமே கிடையாது, இல்லை. நம்ம அதனால தான் இதில் தேவன் புண்படுகிறார். அநியாயம் செய்யும்போது என்ன செய்கிறார் தேவன்? மனசு புண்படுது. 2 தீமோத்தேயு 2:16 வாசிங்க. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்கள் ஆவார்கள். கவனிங்க, சீர்கேடான வீண் பேச்சுகள் கர்த்தரை புண்படுத்தும். யாரை புண்படுத்தும்? கர்த்தரை புண்படுத்தும். சீர்கேடான வீண் பேச்சுகள்னா என்னங்க? வீண் பேச்சுகள்னு இருக்கு. அதில் நம்முடைய ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடிய பேச்சுகள், நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய நற்பெயரை கெடுக்கக்கூடிய பேச்சுகள், சீர்கேடான வீண் பேச்சுகள். அதுக்கு என்ன செய்ய சொல்றாரு? விலகிரு. அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்கள் அதிக அவபக்தி. அவபக்தினா என்ன? பக்தியே இல்லாமல் போயிடுவாங்க. கடவுளுக்கு பயப்படுற பயமே இல்லாமல் போயிடும். இதெல்லாம் கர்த்தரை புண்படுத்துது. இப்போ சில நினைக்கிறாங்க, நான் தப்பு பண்ணுறது இல்லைப்பா, அதே சமயத்தில் நான் கடவுள் மேலே பக்தியெல்லாம் இருக்கிறது இல்லைப்பா. அவங்க கடவுளை புண்படுத்துகிறாங்க, கர்த்தரை புண்படுத்துகிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணுறேன்? நான் பாட்டில் இருக்கேன், ஜெபம் பண்ணல, அவ்வளோதானே. நான் பக்தியாக இல்லை, அவ்வளோதானே வா. அதுதான் ரொம்ப பெருசு. கர்த்தரை நோகடிக்க பண்ணுது. தெரிஞ்சுக்குங்க, கர்த்தரிடத்தில்
மனமகிழ்ச்சியாக இருக்கிறது போல கர்த்தரிடத்தில் பயபக்தியாகவும் இருக்கணும். என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் பயபக்தியாக இருக்கணும். அவர் எப்போதும் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரை அன்பு கூறவும் வேண்டும், அவரிடத்தில் பண்போடு நடந்து கொள்ளவும் வேண்டும். பால்யாங்கிச்சோ என்கிற பரிசுத்தவன் காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவருக்கு குட் மார்னிங் சொல்லுவாராம். நம்மெல்லாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்கிறோம் இல்லையா? குட் மார்னிங் மை காட் அப்படின்னு பாறான். எந்திரிச்ச உடனே ஆண்டவருக்கு முதலாவது வணக்கத்தை சொல்லி குட் மார்னிங் மை ஜீசஸ், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா அந்த நேரத்தையும் காலத்தையும் நமக்கு ஒவ்வொரு நொடியும் கொடுக்கறது யாரு? அவர் தான். காலையில் விழித்தெரும்போது அவருடைய சாயலை பார்க்கணும். ஆமென். யாரை பார்க்கணும்? கர்த்தருடைய சாயல். கர்த்தருடைய சாயல்னா என்னங்க? மனுஷனை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கு. அவருடைய சாயல்னா என்னது? அன்னைக்கு போன வாரம் நம்ம ஆள் கேட்டுச்சு, ஜனனி கேட்டில, சாயல். அவருடைய சாயல்னா அவருடைய திரித்துவம் தான் சாயல். எது? பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவர் தான் அவருடைய சாயல். மனுஷனுக்குள்ள அந்த திருத்துவத்தை எப்படி கொண்டு வந்தாரு? ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற சாயலை கொண்டு வந்தார். ரூபம், அவருடைய ரூபம் என்பது அதுக்கு ஒரு உருவம். ரூபம்னா என்னது? உருவம். அந்த உருவம் என்ன? ஒளி வடிவு, மகிமை. மகிமை தான் வெளிச்சமாக இருக்கும். தேவனுடைய மகிமை எப்படி இருக்கும்? பிரகாசமானதும் வெளிச்சம் நிறைந்ததுமாக இருக்கும். ஆதாமையும் ஏவாளையும் அப்படி ஒரு ரூபத்தில் தான் அவர் படைச்சிருந்தார். அவங்க எப்படி இருந்தாங்க? தேவ மகிமையால் அவங்க ஆவி, ஆத்மா, சரீரம் உள்ளவர்களாக இருந்தாங்க. தேவனுக்கு என்ன இல்லை? சரீரம் இல்லை. தேவனுக்கு என்ன இல்லை? அவர் ஆவியாக மாற்றமாக இருக்கிறார். ஆனால் குமாரனாகவும் பிதாவாகவும் பரிசுத்தாவியானவர் அவர் இருக்கிறார். மூவருமே ஒளி வடிவானவங்க தான். மூவருமே யார் தான்? வெளிச்சமானவர்கள் தான். மூவருமே ஒன்றோடு ஒன்று கலந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரே தேவனாகவும் இருக்கிறார்கள். ஒரே மாதிரி சிந்திக்கிறார்கள், ஒரே மாதிரி யோசிக்கிறார்கள், ஒரே மாதிரி செயல்படுகிறார்கள். நான் சொல்றது புரியுதா? அதுதான் தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல். இப்போ மனுஷனை படைக்கும் போதுமே அப்படி தான் அவருடைய சாயலாக திருத்துவத்தில் படைக்கிறார். அவருடைய ரூபம் என்கிற அந்த தேவ மகிமையை அவனுக்கு கொடுத்திருந்தார். இன்றைக்கு நம்ம எதை இழந்திருக்கோம்? மகிமையை தான் இழந்து போயிருக்கோம். மறுபடியும் எதை தான் பெறப்போகிறோம்? அவருடைய ரூபத்தை. ரூபத்தை காணும்போது எப்படி காண்போம்? அவர் எப்படி இருக்கிறாரோ அவருடைய இருக்கிற வண்ணமாகவே காண்போம். அந்த ரூபம் எப்படி கிடைக்கும்? பரிசுத்தமாய் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நான் பரிசுத்தம் ஆகும்போது நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். அவருடைய முகத்தினால் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அவருடைய முகத்தினால், அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால நாம் பிரகாசம் அடைகிறோம். புரியுதா? வசனம் இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் வசனம் தான். அவருடைய முக பிரகாசம் நம்மை பிரகாசமாக்குது. அவ்வளோதான். நமக்குள்ளே பரிசுத்தம் இருக்கும்போது நம்முடைய முகம் பிரகாசம் அடையுது. நம்முடைய உள்ள இருள் அடையும் போது முகரக்கட்டையும் இருள் அடையுது. மோசே தேவனை பார்க்குறான், அவனுடைய பின்புறத்தை பார்க்குறான், மகிமையை தான் பார்த்தான். ஆண்டவரே, உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்முடைய மகிமையை ஒரு தடவை பார்க்கணும். அந்த மகிமை பிரகாசத்தை தான் அவன் பார்த்தான். இவன் முகம் பிரகாசமாயிடுச்சு. அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அவர் வரும்போது எப்படி தான் வருவார்? பரிசுத்தரும் தேவ மகிமை நிறைந்தவருமா வருவார். அப்போ அவர் அப்படியே நம்ம பார்ப்போம்னா என்ன அர்த்தம்? நாமளும் அதே அளவுக்கு பரிசுத்தமும் தேவ மகிமையுமா நிறைஞ்சிருவோம். புரியுதா உங்களுக்கு? இதை தான் நம்ம வாழ்நாளில் அவர் நமக்கு தரப்போகிறார். அதை பெற்றுக்கொள்றதுக்கு தான் நாம் ஆவலோடு இருக்கணும். மற்ற வீடு வாசல் வாங்கிறது, கார் வாங்கிறது, பைக் வாங்கிறது, பழைய இரும்பு, தகரம், பிளாஸ்டிக் பொருட்கள் வாங்கிறது,
பேப்பர் வாங்குறது அதெல்லாம் வந்து சும்மா சாதாரணமாக நடக்கிறது. அதெல்லாம் சாதாரணமாகவே கிடைக்கும் நமக்கு. ஆனால் நமக்கு நம்முடைய இலக்கு வந்து அவருடைய மகிமை அடைவது, அவருக்கு ஒப்பான பரிசுத்தம் அடைவது. அப்போ இந்த பரிசுத்தம் அடைகிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஒப்பு கொடுத்தா தான் முடியும். ஆண்டவரே, உண்மை எந்த வகையிலெல்லாம் நான் புண்படுத்தி இருக்கிறேன், அநியாயங்கள் என்கிற காரியங்களில், உதாசீனம் என்கிற காரியங்களில் புண்படுத்தி இருக்கிறேனா, உண்மை கோபப்படுத்தி இருக்கிறேனா? 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அது வேண்டாப்பா. 2 பேதுரு 3:7 வாசிப்பா. 2 பேதுரு 3:7 வாசிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. எது? இப்பொழுது இருக்கிற பூமியும் வானங்களும் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கு. எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு? அழிவுக்காக. யாரை அழிக்கும் போது அது அழியும்? அவபக்தி உள்ளவர்கள். பாருங்க, அதில் என்ன இருக்கு? தேவபக்தி இல்லாதவர்கள். தேவபக்தி இல்லாதவர்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு தான் இந்த வானத்தையும் பூமியும் வச்சுருக்காரு. நாம் எதையெல்லாம் சுதந்திரமாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமோ, சொத்துன்னு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமோ, அது எதுக்காக வச்சுருக்கிறாரு? அழிக்கிறதுக்காக வச்சுருக்காரு. ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளெல்லாம் எதுக்கு செலவழிக்கிறான்? என்னம்மா? யூதாவில் 14, 15, 14, 15, 16 வாசிங்க. ம் 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 ஆமாம். கேட்கும் போதே பயமாக இருக்குது, புல்லரிக்குது. தேவன் எதற்காக அந்த பூமியை வச்சுருக்காரு பார்த்தீங்களா? அந்த மனுஷன் ஓடி ஓடி ரியல் எஸ்டேட்டுங்கிற பேர்லையும் இடம் வாங்குற பேர்லையும் அழிக்கிறதுக்காக வச்சுருக்கிற போய் வாங்குறான். ஆண்டவர் இதை அழிக்க வச்சுருக்காரு, அழிக்கிறதுக்காக வச்சுருக்காரான். ஆனால் அதுக்காக தன் வாழ்நாளில் செலவழிக்கிறதும், அதுக்காக பொய் பேசுகிறதும், அதுக்காக சண்டை போட்டுக்கிறதும், அதுக்காக நேரங்காலங்களை செலவழிக்கிறதும் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் செவ்வாய் கிரகத்தில் இடம் வாங்கிட்டு இருக்காங்களாம், வானத்தில் வாங்குறாங்க. சிரிக்காதீங்க, நிஜமோல தான். இந்த பூமியை தாண்டி அங்கே போக போகிறாங்களாம். அங்கே தண்ணி இருக்குன்னு யாரோ சொல்லிவிட்டான் போல இருக்கு. களவாணி பேர் இங்கேருந்து போகையில் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எந்த தண்ணியை சொன்னாங்கன்னு தெரியல. டாஸ்மாக் தண்ணியவா இல்லை நம்மெல்லாம் குடிக்கிற சாதாரண மினரல் வாட்டராயான்னு தெரியல. தண்ணி இருக்குன்னு சொல்லிவிட்டான் அவனை. உடனே தண்ணி இருந்தால் அங்கே வாழலாம் அப்படின்னு அங்கே இது பண்ணுறான். சந்திரனில் இடம் வாங்குறதுக்கு தெரியுதா? எல்லாம் அழிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்குங்கிறார் ஆண்டவர். இதை உணரவே இல்லை மனிதர்கள். நாம் தான் உணரணும். அவங்க உணராட்டி போயிட்டு போகிறாங்க. நம்ம எதுக்காக இருக்கிறோம், நம்முடைய லட்சியம் என்ன, இதெல்லாம் உணர்ந்து ஒப்பு கொடுக்கணும். அடுத்து முக்கியமானது ஏசாயா 53:6. ஏசாயா 53:6 வாசிங்கப்பா. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவரவருக்கு தோன்றுகிற வழிகளிலே நடப்பது பாவம். சிலர் நினைப்பாங்க, எனக்கு புரியாத விஷயமா இங்கே பைபிளில் இருக்குது,
எனக்கு புரியாத விஷயமா அந்த போதகர் போதிச்சு சொல்லிடுறாரு. நான் அதெல்லாம் கெஸ் பண்ணிடுவேன், எது சரி எது தப்புன்னு. என்னால் இதுதான், இந்த குணத்துக்கு பேர் தான் அவனவன் தன் தன் வழியே போகிறது. நானாக இருந்தாலும் சரி, இல்லை என்னை விட அதிகமாக வேதத்தை படித்தவங்களாக இருந்தாலும் சரி, எப்போவுமே நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு ஏதுவாக எங்கே நோக்கி பார்க்கணும்? இந்த சட்ட புத்தகத்தை தான் நோக்கி பார்க்கணும். இதுக்கு பேர் என்னது? சட்ட புத்தகம். அப்போ டவுசர் புத்தகம்னா என்னென்னு கேட்கக்கூடாது. சட்ட புத்தகம், லா புக். இதுக்கு பேர் என்னது? லா புக். தேவனுடைய லா இங்கே தான் இருக்குது. இதுக்கு பேர் என்னது? தேவனுடைய கட்டளைகள் இருக்கிற புத்தகம். அப்போ நான் பல நேரங்களில் நம்ம மறந்துடுவோம், இதுதான் தேவனுடையதா, அது தேவனுடையதா அப்படின்லாம் நமக்கு ஞாபகம் வந்துடாது. எல்லாமே வச்சுருக்க முடியாது. அதனால தான் அடிக்கடி படிக்கணும், அடிக்கடி பார்த்துடணும் தேவனுடைய பிரமாணங்கள் எது அப்படின்னு. அதில் குறிப்பாக நீங்கள் நிருபங்களை படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தேவனுடைய பிரமாணம் எதுன்னு. அடிக்கடி நிருபங்களை படிங்க. புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள்னால் என்னென்னு தெரிய உடனே கேட்பாங்க. ஏதோ நிருபம் நான் சொன்னார். நீங்கள் அப்போஸ்தலர்லேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே என்னது தான்? நிருபங்கள் தான். இதை படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. நீதிமொழிகளை திரும்ப திரும்ப படிங்க. பிரசங்கியை திரும்ப திரும்ப படிங்க. ஜெபிக்கணும் போல இருக்கா? சங்கீதத்தை படிங்க. சங்கீதங்களில் நிறைய ஜெபங்கள் இருக்கு. இந்த வேதத்தையே பல்வேறு விதமான ருசிகரமான சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஆவிக்குரிய சமையல், அழுகையும் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் சங்கீதத்தில் இருக்கு. உன் வாழ்க்கை அப்படியே படம் பிடிச்சிருக்கும். அதில் விரக்தியின் விளிம்பில் இருக்கியா? பிரசங்கி எடுத்து படிச்சுப்பார், புலம்பல் எடுத்து படிச்சுப்பார். உன் விரக்தியெல்லாம் அங்கே தெரியும். அதை அப்படியே ஜெபமாக ஒப்புக்கொடு. நல்ல புத்தி வேணும்னு தோணுதா? அடிக்கடி நம்ம தடுமாறுறோன்னு தெரியுதா? நீதிமொழிகளை எடுத்து படித்து அதில் உணர்த்தப்படுகிற காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணுங்க. இப்படி நிருபங்களை எடுத்து படிக்கும்போது ஜென்ரலாக சமுதாயத்துக்கு எப்படி பிரயோஜனமாக வாழ்கிறதுங்கிற குறித்து அதில் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் தரம் பிரித்து சுவை சுவையாக நீங்கள் இதை சாப்பிடலாம், இதை அனுபவிக்கலாம். அதனால் அடிக்கடி இதை வேதத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அவனவன் தன் தன் வழியே போகிற வேலை இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தரை நேசித்து கர்த்தரை பாடி கர்த்தரை துதிச்சுட்டு போகிறவங்க கர்த்தருக்கு பிரியமானவங்கள இல்லை. அன்றாடம் உங்களை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 16:12. எரேமியா 16:12. நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே. என்னப்பா? நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே. இதோ உங்களில் ஒவ்வொருவரும் தன் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். சுயநலமாய் தன்னலமாய் வாழ்வது. அடுத்து லூக்கா 6ஆம் அதிகாரம் 32 34 வரைக்கும். லூக்கா 6. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் இல்லை போதும், அதுவும் நல்லதான். வாசி பாருங்க. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. சரி வாசிங்க. மனுஷரும் உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்?
நம்மளை யார் அன்பு செய்கிறாங்களோ அவங்கள மாத்திரம் நீங்கள் அன்பு செஞ்சால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கேட்குறாரு. அந்த அன்பு செய்கிறதுக்கு பேர் பிரயோஜனமே இல்லாத அன்பான். அதுக்கு பேர் என்ன? ஆமாம். இப்போ ஜீவாவை நான் நேசிக்கிறேன், ஜீவா என்னை நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறனால ஜீவா என்னை நேசிக்கிறேன், அல்லது ஜீவாவை நான் நேசிக்கிறனால அவன் என்னை நேசிக்கிறான்னு வைங்க. இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லையா? யாருக்கும் இல்லை. ஜீவாவுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ என்னவா? இப்படி நேசிக்கிறதுக்கு பேர் என்னவா? அவனுக்கு பேரும் பாவி, எனக்கு பேரும் பாவி. பாவிகளும் தங்களை நேசிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்கள். பாவிகளுக்குள்ள என்ன இருக்கு? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? ஒரு நன்மை உங்களுக்கு செஞ்சாங்க, பதிலுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறீங்க. இதனால உங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பாவிகளும் அப்படி செஞ்சுக்கிறாங்க. 35 சொல்றாரு பாருங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஏனென்றால் அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் எப்படிப்பட்டவர் இருக்கிறாரு? அப்ப மனுஷனை மாதிரி அன்பு கூறாதப்பா, மனுஷனை மாதிரி சிநேகிக்காத. நீ யாரை மாதிரி சிநேகிக்கணும்? தேவனை போல. பாவிகளை போல சிநேகிக்காத. பாவிகள் என்ன செய்றாங்க? நம்ம அன்பு கூறுவர்களுக்கும் அன்பு கூறுறாங்க. ஆனால் நம்ம ஆளு எப்படி தெரியுமா? நம்ம அன்பு கூறுவர்களையும் திருப்பி அன்பு கூறுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம அதை விட கேவலமாக இருக்கிறோம். நம்ம ஒருத்தர் அன்பு செய்கிறோம்னு வைங்க, பதிலுக்கு அந்த அன்பு கிடைக்கிறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி அன்பு கூர்ந்து பதிலுக்கு அன்பு கூறுவதே யாருடைய குணம்ங்கிறாரு? பாவிகளுடைய குணம். யாருடைய குணம்? பாவிகளுடைய குணம்ங்கிறாரு. அந்த பாவியா கூட இல்லை, அதை விட படுபாவியா மாறிடுறான். அன்புக்கு பதில் அன்பு கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை எதிரியே நீ அன்பு கூறுதுன்னு சொல்றாரு. உன்னை யார் எதிரியா நினைக்கிறானோ அவனை நீ அன்பு செய். நமக்கு எதிரிகள் யாரும் இல்லை, ஆனால் நம்ம எதிரியா நினைக்கிறாங்கல்ல அவங்கள அன்பு கூறுங்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? அவங்களுக்கு நன்மை செய்யுங்கிறார். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அதுல எந்த பலனே இல்லை. நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்தா ஒரு பலன் இல்லை. இப்போ தீபாவளிக்கு பலாரம் கொடுத்தா கிறிஸ்துமஸுக்கு போய் பலாரம் கொடுக்குறோம்ல, நாங்கள் கிறிஸ்துமஸுக்கெல்லாம் பலாரம் கொண்டே கொடுத்தான் மூடு. அவன் உனக்கு தீபாவளிக்கு கொடுத்தான், அதனால என்ன செஞ்ச நீ? அதனால உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் போய் நன்மை செஞ்சேன். என்ன நன்மை செஞ்சேன்? எனக்கு அவள் உதவியாக இருந்தாங்க, நானும் அவளுக்கு உதவியாக இருந்தேன். அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. உனக்கு எவன் கெடுதல் பண்ணானோ அவனுக்கு என்ன செய்ய? நன்மை செய்ய. அதுதான் உனக்கு பலனாக இருக்குங்கிறார். உன்னதமானவருக்கு அப்போ தான் பரலோகத்தின் பிதா உங்களை சொல்கிறேன், இல்லை நீ இப்போ பாரு, இந்த குணம் தான் என் குணம், நீ எனக்கு பிள்ளையும் பாரு. இப்போ நீங்கள் பிதாவிட்ட அடிக்கடி என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை அப்படின்னு வாயில் சொல்லக்கூடாது, செயலில் செஞ்சு காட்டணும். அவர் சொல்லுவார், நீ இப்படி செஞ்சதுனால நீ என் பிள்ளைன்னு நான் சொல்லிக்கிற வெக்கப்படவே இல்லை. இதெல்லாம் எதுவுமே செய்யாமல், ஆண்டவரே அப்பா நான் உங்கள் பிள்ளைப்பா, நான் ஆண்டவரே பிதாவே நான் உங்கள் பிள்ளை, இயேசுவே நான் உங்கள் பிள்ளை அப்படின்னு ஓடி போயிரு அப்படின்றார். என் பிள்ளைங்கிற அடையாளத்தை நீ ஒரு தடவை கூட காட்டலை, நீ ஓடிடு அப்படின்றார். ரெண்டு தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம். ஒருவனும் உங்களை மோசம் பார்க்காதபடி
ம் ம் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ம் ஏனெனில் ம் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இது முழுக்க முழுக்க என்னன்னா அந்த கிறிஸ்து அந்த கிறிஸ்து தான். ஆனால் சுயநல வடிவம் தான் அது. தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆலயம்னா அது சரீரம், நாம நம்முடைய சரீரம். இந்த தேவனுடைய ஆலயத்தில் இப்போ என்னுடைய சரீரம், என் விருப்பம், என் ஆசை, எனக்கு பிடிச்சது அப்படின்னு வாழ்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறது. நான் சொல்கிறது புரியுதா? கவனிச்சிட்டிங்களா இல்லை? எல்லாரும் 2 மடங்கு டீயை குடிச்சிட்டு கவனிங்க. அப்போ தான் சுறுசுறுப்பாக இருக்கும். நாக்கு சுட்டுக்கிறாம தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரத்தில் தன்னைத்தான் தேவன் என்று காட்டுவது எப்படின்னா, என் விருப்பம் எது, எனக்கு பிடிச்சது எது, நான் எதை ஆசைப்படுறேன் அதை நான் செயல்படுத்துவேன். எனக்கு பிடிக்காத நான் செய்ய முடியாது. என் விருப்பம் இல்லாத நான் பண்ண முடியாது. அது தேவனுடைய விஷயமாகவே இருந்தாலும் அப்படின்னு நடக்கிற பார்த்தீங்களா? இவங்க தான் அந்தி கிறிஸ்துவாகவும் இருக்கிறாங்க. இதுதான் சுயநலம் மிகுந்த வாழ்க்கை. இதை தேவன் மகா பெரிய பாவம்ங்கிறார். தன்னலமாய் வாழ்வது, சுயநலமாய் வாழ்வதை கர்த்தர் அருவருக்கிறார். டீயை சாப்பிடுங்க. ஜீவா கொஞ்சம் கட் பண்ணிக்க. பாஸ் பண்ணிட்டியா? பாஸ் பண்ண முடியாது. டீயை குடிச்சிட்டு இதுவரைக்கும் கேட்டதை கொண்டு அப்படியே ஒப்பு கொடுங்க. சொல்லி முடிச்ச உடனே டீ சாப்பிட்டுட்டு தனித்தனியாக அப்படியே திரும்பி ஒவ்வொருத்தரும் தேவனை புண்படுத்துகிற விஷயம், சுயநலமான காரியம், உதாசீனங்கள் உங்களுக்குள்ளே இருக்கான்னு பார்த்து ஒப்பு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த செஷன் ஆரம்பிக்குது.